இயேசு கிறிஸ்து நாமத்தின் நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பனானவன் எப்படி தன்னுடைய ஆடுகளை மேய்த்து அதன்படி அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறானோ, அந்த போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் மேய்ப்பராய் இருக்கிற போது நம்ம தாழ்ச்சி அடைய வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சரியான பாதையில் காட்டுவார். 100 ஆடு இருக்கும் போது ஒரு ஆடு காணாம போன போது 99 ஆடையும் தனியாக விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடும்படியாக அமைப்பர் செல்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கும் போது கூட தேவன் நம்மளை காண்கிறவராய் தேடுகிறவராய் செயல்படுகிறார். நம்முடைய அன்பை விட்டு பிரிந்து போயிட்டால் அப்படின்னு சொல்லி அந்த அன்பின் நிமித்தமாக நம்மளை இழுத்துக் கொள்ளும்படியாக தேவன் செயல்படுகிறார். நம்மளை புல்லுள்ள இடங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்கிறார். அடுத்து பாக்குறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்மளும் ஒரு சில காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறோமா? எப்படி ஆடுகள் தன் மேய்ப்பர் இருக்கும்போது பயம் இல்லாமல் செயல்படுகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி பயம் இல்லாமல் செயல்படும் போதே அந்த தடியும் கோலும் நம்மளை தேற்றுகிறதா காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை நல் பாதையில் வழி நடத்தி செல்கிறவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாக்குறோம், என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளையும் அபிஷேகித்துள்ளார். அந்த வாழ்க்கையில் நம்மளையும் வழிநடத்தும் செல்லும்படியாக நம்மளை தெரிந்து கொள்ளும் போது எப்படி சாமுவேலை தெரிந்து கொண்டாரோ, அதே போல தேவன் தமக்கென்று சொந்த ஜனமாக ஏற்படும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். அதன்படி நம்முடைய தலையும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அடுத்து பாக்குறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம் தேவன் நம்மளோடு இருக்கும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஒருவேளை நன்மை இல்லை, எனக்கு கிருபையே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கூட இருக்கும்போது அனைத்து காரியத்தையும் நீங்க செய்ய வல்லவர். அது மாத்திரமல்ல, தேவன் நம்ம மீது வைத்திருக்க அன்பின் மித்தமாக நம்மை வழிநடத்தி செல்கிற பாதையில் நம்ம கவனமாக செல்லும் போது அந்த 99 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போனது போல அந்த ஒரு ஆடை போல இல்லாதபடி, அந்த காணாமல் போன ஆடை போல இல்லாதபடி 99 ஆடு போல நம்ம செயல்படும் போது தேவன் நம்ம நல்பாதையில் வழி நடத்தி செல்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்பாதையில் நடத்தி செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோஸ்தரேசப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கிற சோஸ்தரிக்கிறேசப்பா. இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. எங்களை புல்லுள்ள இடங்களில் எங்களை சரியாக மேய்த்து எங்களை வழிநடத்தி செல்கிறவரை உண்மை துதிக்கிற சோஸ்தரிக்கிறேசப்பா. நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நாங்கள் தாழ்ச்சி அடையாமல் இருக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுப்பீராக ஜெபிக்கிறேசப்பா. எங்களை சரியான பாதையில் வழிநடத்தி சென்று எங்களையும் மேய்க்க வல்லவர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கத்தக்க, உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்க கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.